விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். 10 லட்சம் கொடுத்தால்தான் பள்ளிக்கூட வாத்தியார் வேலை, 15 லட்சம் கொடுத்தால்தான் கல்லூரி பேராசிரியர் வேலை, 2 கோடி கொடுத்தால்தான் டிஎன்பிஎஸ்சி மெம்பர் வேலை, 10 கோடி கொடுத்தால்தான் பல்கலைக்கழக துணைவேந்தர் வேலை. இப்படி முனியாண்டி விலாசில ஒவ்வொரு பொருளுக்கும் விலை குறிப்பிட்டிருப்பதைப் போல ஒவ்வொரு வேலைக்கும் இங்கே விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு! எதற்காக இருக்க பெயர் மக்களாட்சி? இந்த அரசே மக்கள் அரசு என்று சொல்ல மாட்டார் நம்முடைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார். நமது அரசு என்று கூட சொல்ல மாட்டார், எனது அரசு என்பார். அது எப்படி அவருக்கு அவருடைய அரசாக இருக்க முடியும்? எனது சட்டை என்று சொல்லலாம், எனது சேலை என்று சொல்லலாம், எனது நகை என்று சொல்லலாம், எனது கடிகாரம் என்று சொல்லலாம், எனது மோதிரம் என்று சொல்லலாம், எனது வீடு மாடு ஆடு என்று சொல்லலாம். எனது அரசு என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் எந்த அளவுக்கு ஒரு தற்கொலைத்தனமான அல்லது சுயநலமான ஒரு அரசியல் பார்வை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவர்கள் வெளிப்படையான ஒரு ஊழலாட்சி நிர்வாகத்தை நடத்துகிறார்கள். மக்களாட்சி என்பதே இல்லை, ஒரு ஊழலாட்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 48 ஆண்டுகளாக எஞ்சி இருப்பது இதுதான். ஏழை எளிய மக்கள் இப்படி வேலைக்கு போக முடியும்? போகிற இடமெல்லாம் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என் வீட்டில் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு சாமி, ஏதாவது வேலை போட்டு கொடு. பல குடும்பங்கள், தலித் குடும்பங்கள் மட்டுமல்ல, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த கோலைக்குடி சிறையில் இருப்பது? எங்களுக்கு வீட்டுமனை பட்டா அல்லது அரசாங்க வீடு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இவர்களை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்விகளை அல்லது அவர்களிடத்தில் விவாதிக்க வேண்டிய இந்த பிரச்சனையை சாதாரண மக்கள் வீடு தேடி வருகிற நம்மை போன்றவர்களிடத்தில் கேட்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு என்னதான் தீர்வு? ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கலாம், ஆனால் 3 குடும்பம் 4 குடும்பம் என்று இருக்கிற இந்த அவலத்திற்கு என்னதான் தீர்வு? யார்தான் இவர்களுக்கு வீடு வாங்கி தருவது? யார்தான் மனைப்பட்டா கொடுப்பது? இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆட்சி அதிகாரம் ஜெயலலிதா அம்மையார் கையிலே இருந்தும் ஏன் அதற்கு அவர் தீர்வு காணவில்லை? எல்லோருக்கும் மனைப்பட்டா வழங்கவில்லை என்றைக்காவது நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? எல்லாவற்றிலும் ஊழல். தொகுப்பு வீடு வருகிறது என்றால் கூட இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு திட்டம், அது தொகுப்பு வீடு திட்டம், குரூப் ஹவுஸ். மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு 75% நிதி கொடுக்கிறது, மாநில அரசு மிக குறைவாகத்தான் கொடுக்கிறது. ஆனால் இந்த வீடு ஒரு ஊராட்சிக்கு 5 வீடோ 10 வீடோ ஒதுக்கப்படுகிறது. அப்படி ஒதுக்கப்படுகிற அந்த வீட்டை பெற வேண்டுமானால் கூட அவன் ஆளுங்கட்சிக்காரனாக இருக்க வேண்டும். ஆளுங்கட்சிக்காரனாக இருந்தால் கூட 25,000 அவன் கமிஷன் அல்லது 30,000 கமிஷன் கொடுக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும். அப்படி 25,000 30,000 கமிஷன் கொடுத்தால்தான் அந்த வீடே உனக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த வீட்டையும் நீ முதலில் சொந்த பணத்தை போட்டு செலவு செய்து அத்திவாரம் தோண்டிய பிறகு முதல் பில் எடுக்க முடியும். இப்படியெல்லாம் பல நெருக்கடிகளை தந்து ஏதோ வீடு கட்டித் தருகிறோம் என்கிற பெயரால் இந்த மக்களை ஏய்க்கிறார்கள். அதில் கூட அவர்களின் படத்தை ஒட்டுக் கொள்கிறார்கள். ஏன் தமிழக அரசாங்கத்தினுடைய கோபுரமுத்திரை ஒட்ட வேண்டியதானே? விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம்.